வணக்கம். மிதுன ராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 12ல இருக்கிற மாதத்தின் தொடக்கத்துல, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12ல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ல இருக்கார். மாத கோள்கள்ல மொத்தம் 4 மாசக்கோள், அதுல 3 மாத கோள்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்கு. விரயஸ்தானம் வலுத்து இருக்கிறது. ஏற்கனவே விரய ஒரு காலம் உங்களுக்கு நடக்கிறது. ஆனாலும் இந்த மாசம் நல்லா இருக்கும். எப்படி சுவாமி விரயஸ்தானம் வலுத்து இருக்கிறது, ராசிநாதனே போய் இருக்காருன்றீங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த டேட்ல இவங்க மாறுறாங்க அப்படின்றத எழுதியிருக்கேன். சரியா? பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் மாறப்போகுது. சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாசம் முழுக்க அங்கேயே இருக்க போகுது. செவ்வாயை தவிர 4 கிரகங்கள் வருஷம் முழுக்க அங்கேயே இருக்க போகுது. அதனால இந்த மாறக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. இந்த புதன் ராசிக்குள்ள வந்துடுவார், சுக்கிரன் ராசிக்குள்ள வந்துடுவார், சூரியன் ராசிக்குள்ள வராது. அதுல புதன் சுக்கிரன் ராசியில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான யோகம், உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அது ஏற்படுத்தும். புதன் 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட அது மாதத்தினுடைய கடைசி வாரம் தான். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமா இருக்கும். மாதத்தை 3ஆ பிரிச்சுக்காங்க. 10 நாள், அதுக்கப்புறம் வரக்கூடிய 10 நாள், அப்புறம் 10 நாள், இல்ல 2ஆ பிரிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 நாள், அப்புறம் 20 நாள். அதுல 2ஆவதா வரக்கூடிய 20 நாள் ஜூன் 10ல இருந்து கடைசி வரைக்கும் அற்புதமா இருக்கும். முதல் 10 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 10 நாள் நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தாலும் செய்திடணும், ராப்பகலா படிக்க வேண்டிய இருந்தாலும் படிச்சிடணும், செலவு செய்ய வேண்டியது இருந்தாலும் செய்யணும். அதுக்கு பால் மாறக்கூடாது. இப்படி படிக்கிறதுக்கு இந்த வயசுல கஷ்டப்பட்டா அப்புறம் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும். இப்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டா வாழ்க்கை முழுக்க பெரிய பதவியில நல்ல ராஜயோகங்கள் பெற்ற சந்தோஷமா இருக்கலாம். அதுபோல செலவுகளை தவிர்க்கும் போது எதிர்பாராத செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்ணுக்கு தெரிஞ்ச செலவுகளை செய்திடலாம். வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லி செய்யாம இருக்கும்போது அது நம்முடைய உயர்வை தடுக்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய வேலையை தாண்டி கூடுதல் வேலையை செய்தாலும் கூட ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்றாங்க, பரிசோதனை வைக்கிறாங்க, நம்ம அதை செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு அந்த ஒரு சென்சியாரிட்டி இருக்கு, நம்ம அந்த அலுவலக பணியை ஈடுபாட்டோடு செய்வோம், எந்த மட்டும்தான் செய்வேன் அப்படின்ட்டுலாம் நம்ம பட்டும் படாம இல்லை அப்படின்ற பார்த்து நம்மளை இன்னும் பர்மனன்ட் பண்ணுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் தருவாங்க. அப்படியாக நீங்க செஞ்சிடலாம். இது இப்போ மாதத்தினுடைய முதல் 10 நாள். அதன் பிறகு ராசியில புதன் சுக்கிரன் வந்துடுறாங்க. ராசிநாதன் புதன் ராசியில வருகிறார். அப்படி வரும்போது என்ன ஆகுது, இந்த ஜூன் 9ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு இல்லையா, இந்த காலம் அற்புதமா இருக்கும். மீண்டும் இது போல ஒரு காலம் எப்போ வரும், ராசிநாதன் புதன் ராசியில ஆட்சி பெறுவதற்கு புதன் மாதக்கோள். அப்போ ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஆகும். அப்புறம் தான் திரும்ப அவர் ராசிக்கு வர முடியும். இப்ப எங்க கடகத்துக்கு வராரு, அப்புறம் சிம்மம் துலா விஷயம் அப்படியாக அப்ப திரும்ப வரத்துக்கு ஓராண்டு காலம் ஆகும். அதனால இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாசம், நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? புதன் ராசிநாதன் ராசியில இருக்கும்போது என்னன்னா, அதாவது ராசி அதிபதி பலமா இருந்தா நம்ம பலமா இருப்போம், நீங்க பலமா இருப்பீங்க, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல புத்தி சாமர்த்தியம் இருக்கும், சமயோசிதமா இருக்க முடியும், தெளிவா இருக்க முடியும், நல்ல மனநிலை இருக்கும், நல்லா படிக்க முடியும், நல்ல வேலை பார்க்க முடியும், பிசினஸ் நல்லா இருக்கும், நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாரையும் அனுசரிச்சு போக முடியும், எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்க முடியும். இப்படியாக சொல்லிட்டே போலாம். ராசிநாதன் ராசியில இருந்தா எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதோட சுக்கிரனும் வேற சேர்றாரு. அவர் பூர்வ புண்ணியாதிபதி, அவர் ஒரு சுபர். அவரும் சேரும் போது நீங்க வேலையை கூட சந்தோஷமா செய்யலாம், ஒரு வித்தையை கூட விளையாட்டா கத்துக்கலாம். அப்படியாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு, பசங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, பிள்ளைகளுக்கு மன வயதுல வரன் பாக்குறீங்க, நல்ல வரன் கிடைச்சிடும். அப்படியாக ராசியில சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஆகும், வெற்றி தரும். சூரியன் அவருடைய வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில இருக்கார். அதனால நேர் வழி, உயர்வான விஷயங்கள், உயர்ந்த இலக்கு, குறிக்கோள், லட்சியம் இப்படிப்பட்டதை நோக்கி நீங்க போவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படுத்தும். சூரியன் புதன் சேரும்போது நிபுண யோகம், நல்ல நிபுணரா நீங்க இருப்பீங்க. அப்ப சூரியன் சுக்கிரன் சேர்றார்களே அப்படின்னு சொன்னாலும் கூட இது முக்கூட்டு கிரகங்கள். பொதுவா சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும், பெரிய தோஷம் ஒன்றும் கிடையாது. திருமணமான புதிதில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்புறம் எப்பயுமே சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கக்கூடிய கணவன் மனைவி கொஞ்சம் கவனமா இருக்கணும், சூரியன் சுக்கிரன் அப்படி சேரக்கூடிய அந்த சமயத்தில். மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. சரியா? இது நல்லா இருக்கு. அப்புறம் லாபஸ்தானத்துல செவ்வாய் முழுக்க சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது, 11ஆம் அதிபதியே இருக்கிறது. ஏதாவது வகையில லாபம் உங்களுக்கு ஏற்படும். பிறகு விரயஸ்தானத்துல குரு இருக்கார். அப்ப நல்ல செலவுகள் தான், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல செலவுகளை நீங்க பிளான் பண்ணி செய்து கொள்ளலாம். இப்படியாக உங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. இந்த மாதம் என்னன்னா, குறிப்பா படிப்பு, வித்தை, உத்தியோகம், தொழில் நல்லா இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். அப்புறம் நல்ல சுப செலவுகள் உங்களால செய்ய முடியும்.
பெரிய முயற்சிகளை உங்களால செய்ய முடியும். ஸோ இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாதத்தில் என்ன செய்தா நீங்க இன்னமும் சிறந்த பலன்களை பெறுவீங்க, செலவுகள் கூட அசுப செலவா இல்லாம சுப செலவாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் ராசியில சஞ்சரிக்கிறார் இல்லையா, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏதாவது ஒரு அம்பால தரிசனம் பண்ணுங்க. சரியா? அது போறோம். ஏன்னா சுக்கிரன் 12ல இருக்கிறது கூட உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. 12ல சுக்கிரன் இருந்தாலும் முழுக்க மறைஞ்சு போலன்ற ஒரு விதிவிலக்கு அவருக்கு இருக்கிறது. அதுபோல புதன் 12ல இருந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்லுவாங்க. அதுக்கு பல பொருள்கள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. இருந்தாலும் பெருசா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால வெள்ளிக்கிழமை நாள் அம்பாள் வழிபாடு இதை நீங்க செய்யும் போது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளை தரிசிக்கும் போது இந்த மாதம் அற்புதமா இருக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.